எப்பொழுதும் முடிவெடுப்பதில் ஒரு குழப்பம் அடையக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டம் எல்லாமே நிறைய பயணங்கள் இருந்தது. தொழில் ரீதியான பயணம் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மகிழ்ச்சியான பயணங்கள் எல்லாமே இருந்து நிறைய விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, விரயம் பார்த்து தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் முதலீடுகளால் ஒரு மன அழுத்தம் வந்து சிக்கியிருக்கும். ஏன்னா இந்த முதலீடுகளால் கையில் இருக்கக்கூடிய அந்த கையிருப்புகள் குறையும் போது ஒரு மன அழுத்தம் வந்து ஃபைனான்ஷியல் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் இருக்கும். இல்லை குழந்தைகளோட நலனை பேணிக்கிறப்பல ஒரு ஆசை. ஏன்னா இந்த காலத்தில் தொழிலையும் சரியாக பார்க்க முடியாது, பிஸ்னஸையும் சரியாக பார்க்க முடியாது. ஒரு இக்கட்டான சூழல்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சிக்கி தவிச்சிருப்பாங்க. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி சுமூகமான ஒரு நிலை என்பது வரப்போகிறது. ஸோ அதனால இந்த காலகட்டம் உங்கள் வாழ்வில் நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக போகுது. ஏன்னா இதுக்கு விட்டது எல்லாத்தையும் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா தொழிலில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை முடிக்க முடியாமல் கை நழுப்பி இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து மீண்டும் தொழிலில் ஒரு மலர்ச்சியை பெறக்கூடிய விஷயமா இருக்கும். அதே போல் என்னக்கா அந்த முதலீடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கையிருப்பு விரயமான விஷயங்கள் எல்லாமே மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று உங்கள் கைக்கு வந்து சேரும்.